அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி அன்பர்களுக்குரிய மே மாத பலன்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஆங்கில வருடத்தினுடைய 5வது மாதம் தாங்க மே மாதம். இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக கிடைக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமான நிலைகளை உருவாக்க போகிறது அப்படிங்கிற பல முக்கிய தகவலை இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களே, இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதை பற்றியுமே நீங்கள் அதிகமாக யோசிக்கிறத நிறுத்தி கொள்ளுங்க. அதே மாதிரி மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் பணவரத்து இருந்த போதிலும் எதிர்பாராத செலவுகளும் இந்த காலகட்டத்தில் வந்து தான் சேரும். அதனால் செலவுகளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே போல் அடுத்தவர்களுக்காக உதவி செய்கிறது மற்றும் அடுத்தவர்களுக்காக பரிந்து பேசுறது போன்றவற்றை செய்யும் பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருக்க பாருங்க. அப்படி இல்லைன்னா வீணான அவச்சொல் வாங்க நேரிடும். அப்படிங்கிறதுனால கூடுமான வரைக்கும் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியமாகிறது. தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல தாங்க இருக்கும். வியாபாரம் தொடர்பான சிறு பிரச்சனைகள் தோன்றி அவ்வப்போது மறையலாம். உங்களுடைய பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது அவை போய் சேர்ந்தனவா அப்படிங்கிறத கண்காணிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களிடம் கொஞ்சம் கவனமாக பேசி பழக வேண்டியது அவசியம். அப்போ தான் உங்களுடைய வேலை உங்களுக்கு சரியான நேரத்தில் நடந்து முடியும். வேலை தொடர்பான வீண் அலைச்சல் உண்டாகலாம். அப்படிங்கிறதுனால வேலை அலைச்சல், அதாவது பயணங்களின் போது நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ளுங்க. அதே மாதிரி பணிகளையும் திட்டமிட்டு நீங்கள் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது தேவையில்லாத அலைச்சல் உங்களுக்கு குறைய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதும் நன்மையை தருங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பூசல்கள் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளிடம் நிதானமாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்கள் எதை பற்றியும் அதிகம் யோசித்து மனதை குழப்பிக்கொள்ளாமல் இருங்க. அதுதான் உங்களுக்கு நன்மையை தரும். வரவும் செலவும் சரியாகவே இருக்குங்க. மாணவர்கள் கல்வியை அதிகமாக கவலைப்படாமல் பாடங்களை நன்கு படிக்க வேண்டியது முக்கியம். அப்போ தான் உங்களால் வெற்றி பெற முடியும். அதே போல் தான தர்மம் செய்வது, ஆன்மீக பணிகளில் ஈடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் அமைய பெறப்போகிறது. நீண்ட தூர பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். பயணத்தின் போது கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் கொஞ்சம் நிதானமான போக்கு காணப்படுங்க. வியாபார போட்டிகள் இருந்தாலும் அதனால் பாதிப்பு எதுவும் பெரிதளவில் இருக்காது. அதே போல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக பணிகளை கவனிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. எதிர்பாராத இடமாற்றம், சிலருக்கு உத்தியோக மாற்றம் கூட உண்டாகலாம். குடும்பத்தில் எதிர்பாராத செலவு உண்டாகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தம் ஏற்படலாம். பிள்ளைகளின் செயல்பாடுகள் மனதுக்கு திருப்தி அளிப்பதாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி உறவினர்களிடம் பக்குவமாக பேச வேண்டியது அவசியமாகிறதுங்க. வழக்குகளில் மெத்தன போக்கு காணப்படும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறதுல தாமதம் ஒரு சில நேரத்தில் உருவாகத்தான் செய்யும். பயணங்களால் அலைச்சல் உண்டாகலாம். மனதில் ஒருவித கவலை இருந்து கொண்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். உங்களுக்கு நன்மை செய்கிற அப்படின்னு சொல்லி கொண்டு உங்களை சுற்றி வருபவர்களால் உங்களுக்கு தான் செலவுகள் அதிகரித்து காணப்படும். அதனால் கவனமாக இருக்க பாருங்க. திடீர் கோபம் ஏற்பட்டு அதனால் அடுத்தவர்களிடம் சண்டையும் உங்களுக்கு உண்டாகலாம். முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை கட்டுப்படுத்துவது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இது தேவையில்லாத பிரச்சனைகளை சமாளிக்க உதவும். அதே மாதிரி மிகவும் நிதானமாக செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் உருவாகும் அப்படின்னு கூட சொல்லலாம்.
வீண் பேச்சை குறைத்து கொண்டு நீங்கள் உங்களுடைய செயலில் முழு கவனத்தையும் செலுத்துவதன் மூலமாக நன்மைகள் உண்டாக பெறும். அடுத்தவருக்காக எக்காரணத்தை கொண்டும் இந்த மே மாதத்தில் ஜாமீன் கொடுப்பதை தவிர்த்து கொள்ளுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களை மற்றவர்களிடம் கூறி ஆலோசனை கேட்பதோ அல்லது அதை பற்றி விவாதிப்பதையோ தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் கூறாமல் இருப்பது நன்மையை தரும். மேலதிகாரிகளிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் இருப்பவர்களது செய்கைகள் உங்களது கோபத்தை தூண்டக்கூடிய வகையில் அமைய பெறலாம். அதனால் நிதானத்தை கடைபிடிப்பது வீண் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கும். வாழ்க்கை துணை ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். பெண்கள் வீண் பேச்சை குறைத்து கொண்டு செயலில் ஈடுபடுவது வெற்றியை தரும். மற்றவர்களுக்காக எந்த உத்தரவாதமும் தராமல் இருப்பது நல்லதுங்க. மாணவர்கள் நட்பு வட்டத்தில் இருப்பவர்களுடன் கொஞ்சம் கவனமாக பேசி பழகுவது அவசியமாகிறது. பாடங்கள் படிக்கிறதுல ஆர்வம் உண்டாகத்தான் செய்யும். தடைகளை தாண்டி செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். காரிய வெற்றி கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். எதிர்ப்புகள் அனைத்துமே படிப்படியாக விலக ஆரம்பிச்சிடும். வீண் அலைச்சலும் குறைய ஆரம்பிக்கும். எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தடங்கல்கள் ஏற்பட்டு பின்பு நீங்க பெறும் தேவையற்ற மனக்கவலைகள் உண்டாகலாம். அப்படிங்கிறதுனால மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருப்பது அவசியமாகிறது. வழக்கு விவகாரங்களில் தாமதமான போக்கு தான் காணப்படும். நிர்பந்தமாக வெளியூர் பயணம் செல்லவும் நேரிடலாம். அதே போல தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறமா சரியாகும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் சரியாக முடிக்க வேண்டுமே அப்படிங்கிற கவலை உங்களுக்கு உண்டாக பெறும். சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுவது அவசியமாகிறது. குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண்படி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே சமயம் எதிர்பாராத செலவும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படத்தான் செய்யும். அதனால் செலவுகளின் போது பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்வது அவசியமாகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு மனஸ்தாபங்கள் வரலாம். பிள்ளைகளின் செயல்பாடுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அதே மாதிரி பணவரத்து ஓரளவிற்கு உங்களுக்கு திருப்தி தர வகையில் இருக்க பெறுங்க. வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டாக பெறும். எதை விரும்பினாலும் அதை கிடைக்க வழி தெரியும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் அப்படின்னு கூட சொல்லலாம். எதிர்பார்த்த ஆர்டர்களும் உங்களுக்கு கிடைக்க பெறுங்க. பணியாளர்கள் மூலமாக லாபம் கிடைக்க பெறுவீங்க. தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய எண்ணம் மேலோங்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்க எதிர்பார்த்த பண வரத்து கிடைக்க பெறுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் மேலதிகாரிகளினுடைய ஆதரவும் உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்க பெறுங்க. குடும்பத்தில் அவ்வப்போது ஏதாவது சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு மறைய ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாக பெறும். உடல் ஆரோக்கியம் அடையும். அதே மாதிரி சொல்வன்மை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு சில உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மே மாதத்தில் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் திறம்பட செய்து முடிச்சிடுவீங்க அப்படின்னு நான் சொல்லணும். தொலைதூர தகவல்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல தகவலாக வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. பயணங்களை மேற்கொள்ளவும் நேரலாம். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைவாங்க. கூடுதல் மதிப்பெண் பெற மேற்கொள்ளக்கூடிய உங்களின் அனைத்து வித முயற்சிகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி தரும் அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படின்னு வரும் பொழுது ஆயுதங்களை நீங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க. தேவையற்ற சில காரியங்களை செய்ய வேண்டி இருந்தாலும் அதன் மூலமாக நன்மைகள் உண்டாகத்தான் செய்யும். அதனால் கவலை கொள்ள தேவை கிடையாது. பணவரத்து அப்படின்னு வரும்பொழுது திருப்தி தர வகையில் இருக்கும். தேவையான உதவியும் ஒரு சிலருக்கு தக்க சமயத்தில் கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு கொஞ்சம் கால தாமதமாகி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. திறமை வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மே மாதம் அமைய பெறப்போகிறது. அனைத்து வித கஷ்டங்களும் படிப்படியாக விலகிடும்.
உண்டாகிடும். பொருளாதார மேம்பாடு இந்த மாத இறுதிக்குள்ளே உண்டாகிடும். பணவரத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீராக இருக்குங்க. வேலைபளு காரணமாக நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியும் இருக்கலாம். வயிறு தொடர்பான கோளாறுகள் அடிக்கடி ஏற்பட்டு நீங்கும். அக்கம் பக்கத்தினரிடம் சண்டைகள் ஏற்பட்டு சரியாகும். கௌரவம் பாதிக்கும்படியான சூழ்நிலைகள் வரலாம். தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. புதிய வாடிக்கையாளர்களும் உங்களுக்கு கிடைப்பாங்க. உங்களுக்குரிய பரிகாரம் வியாழக்கிழமையில ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபட அனைத்து வித பிரச்சனைகளும் தீரும். மனோதைரியம் அதிகரித்து காணப்படும்.